ஏக இந்திய நேயர்களுக்கு வணக்கம். இப்போ பெண்கள் உரிமை தொகையா ஒரு 3000மும், கோடைக்கால சிறப்பு சலுகையா ஒரு 2000மும், மொத்தம் 5000 குடும்ப தலைவிகளுக்கு ஏறி இருக்குது. அதை பத்தி நம்ம சமூக ஆர்வலர் நம்மளோட அண்ணன் திருமல் நிம்பராஜன் அவர்களிடம் அவரோட கருத்தை கணிப்பை கேட்டுப்போம். வணக்கம் அண்ணன். வணக்கம் தம்பி. மகளிர் எல்லாத்துக்கும் மாசம் 5000 ஏறி இருக்குது. இதுக்கு முன்னாடி எப்படின்னு தெரியல, இந்த மாசம் 5000 ஏறி இருக்குது. இதுக்கு முன்னாடி மாசம் 6000 ஏறிட்டு இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை 3000மும், கோடைக்கால சிறப்பு சலுகையா 2000மும் ஏறி இருக்குது. மொத்தம் 5000 ஏறி இருக்குது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கீங்க? நம்ம ஏக இந்தியா சேனலுக்கு நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்றத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. கோடைக்கால சிறப்பு சலுகை அது எதுக்கு? வெயில் காலமா இருக்கனால சர்பத்து மக்கள் வெயில் அதிகமா அந்த உடனே சர்பத்து குடிக்கிறதுக்காக இருக்கும். இது வந்து சாமானிய மக்களோட தம்பி 5000 அப்படிங்கிறது ஒரு அடித்தட்டு மக்களுக்கு, சில மக்களுக்கு எல்லாம், அடித்தட்டு மக்களுக்கு, கஷ்டப்பட்டவங்களுக்கு எல்லாம் மாத வருமானமே 7000 8000. கண்டிப்பா மாச வருமானம் 7000 8000 இருக்கு. அப்படின்ற பட்சத்துல இந்த 5000 ஒரு பெரிய விஷயமா தான் நான் பாக்குறேன். அவங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியா தான் இருக்கும். எங்களுக்கு பேர் அதிர்ச்சி தம்பி. இன்ப அதிர்ச்சி உங்களுக்கு பேர் எங்களுக்கு பேர் அதிர்ச்சி தம்பி. ஏன்னா 5000 போச்சுக்கு நீங்க அக்கௌண்ட்ல போட்டீங்க, எங்களுக்கு பக்கு 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 பக்குன்னு அடிக்கி. நான் இந்த 5000 எப்படி எல்லாம் எங்ககிட்ட புடுங்க போறாங்கன்னு தெரியல அப்படிங்கிற இதுல பக்கு பக்குன்னு அடிக்குது. ஒரு பக்கம் 5000 கொடுத்துட்டு அது எப்படி புடுங்க போறாங்கன்னு தெரியலன்னு ரொம்ப பக்கு பக்குன்னு அடிக்குது. தேர்தல் கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. அதை ஒரு காரணம் அடிப்படையா வச்சு இந்த மாதிரி மக்களுக்கு தேர்தல் தான் தம்பி. எலெக்ஷனுக்கு ஓட்டுக்கு 5000 கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஓட்டுக்கு பணம் கொடுக்க முடியாது. அது மாதிரி 5000 கொடுத்தாங்கன்னா சங்கட வாய்ப்பு இருக்காது. இப்போ ஓட்டுக்கு பணம் கொடுக்காத மாதிரி இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. தமிழக அரசு தன்னுடைய சமநிலையற்ற ஒரு நிலை, அதை சமன் செய்வதற்காக கொடுத்திருக்க ஒரு யுக்தி. அதான் நம்பி இந்த 5000ங்கிறது. சமநிலையற்ற அரசை சரிப்படுறதுக்காக கொடுத்ததான் நீங்க பாக்குறீங்க. ஆமா, அப்படிதான். மக்கள் நல்ல எண்ணத்துல மக்கள் கொஞ்சம் சந்தோஷம், மக்களுக்கு பாசம்லாம் இல்ல, மக்கள் மேல பாசத்துல நீங்க நினைச்சிட்டீங்களோ? இல்ல, பாசத்துல எல்லாம் இல்ல. பாசத்துல எண்ணற்ற விஷயங்கள் செய்யலாம். பசியில இருக்கிறவனுக்கு மீன் கொடுக்காத, மீன் பிடிக்க கத்து கொடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்க 5000 அக்கௌண்ட்ல போடுறது சரி வராது. நீங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் ரெடி பண்ணி கொடுத்தா அது அவங்களுக்கு சந்தோஷம். அவங்களுக்கு தொழில் ரீதியா வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகணும். அதுதான் முக்கியம். வேலை வாய்ப்பு மாதிரி அந்த மாதிரி ஏதாவது கொண்டு போகணும். எங்களுக்கு 100 நாள் வேலை திட்டம் எல்லாம் இருக்குது. அது இருக்கு தம்பி. அது எவ்வளவு நாளுக்கு, ரொம்ப நாட்களா இருக்குதான் செய்யுது. 100 நாள் வேலை திட்டம் அது மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அதை பத்தி பேசணும். அது ஒரு தனி இதே போகும் போதுவாங்க. அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. சொன்னா புரிஞ்சுக்கணும். அது சில விஷயங்கள். ஆமா. அதனால நீங்க அதை இதோட சேர்க்க முடியாது. இப்போ நீங்க சொன்ன இருக்குது. இது இன்னும் எங்களுக்கு, அவங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி, எங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சியா பாருங்க. இதனால நீங்க மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? நம்ம ஏக இந்திய நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க அந்த 5000 வாங்கினதை பத்தி? மக்களுக்கு நீங்க எல்லாரும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் மக்களே. என்னன்னா, எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இந்த 5000 கொடுத்தது எனக்கு ஒரு சொல்றப்ப இந்த 5000 கேட்டோன்னே எனக்கு ஒரு இந்த பழமொழி ஞாபகம் வருது. எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பசியில இருக்கிற தவளைக்கு பாம்பு கறி கொடுத்த மாதிரி அப்படின்னு. அப்படிங்கிற ஒரு சூழல்ல தான் இன்னைக்கு மக்கள்லாம் அந்த 5000 கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஒண்ணு விஷயம் புரிஞ்சுக்கணும். பசியில இருக்கிற அந்த தவளைக்கு பாம்பு கறி கொடுக்கறது ஒரு கழுகு அப்படிங்கிறத. அதனால மக்கள் நீங்க புரிஞ்சுக்கணும். நான் சொல்லிக்கிறேன். கழுகுன்றதை யாரை மீன் பண்றீங்கன்னு எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நேர்களுக்கும் புரிஞ்சிருக்கும், மக்களுக்கும் புரிஞ்சிருக்கும். புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சு நடந்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரிண்ணே, ரொம்ப நன்றி.